எஸ், ஃபைனலி நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே ரீச் ஆயிடுச்சு. இதை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அப்படியே கொஞ்சம் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். ஸோ நான் ரெடி ஆகிறதுக்குள்ளே நீங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போடுங்க. அதை குயிக்காக வந்துடுறேன். வெல்கம் பேக் டு மை சேனல் லினியா டைரி. ஸோ இன்னைக்கு வீடியோவில் அஃபோர்டபுளான ஹோம் டெக்கர்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை அப்படியே உங்ககிட்ட அன்பாக்ஸ் பண்ணலான்னு சொல்லி நினச்சேன். இது எல்லாமே அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கேன். ஹோப் நீங்களும் அதே மாதிரி எக்ஸைட்டடாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து பிலோ 500 தான், பிலோ 400 கூட சொல்லலாம். அண்ட் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 99லேருந்து இருக்குது. ஸோ வாங்க நம்ம இதை ஒவ்வொன்றா வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். டாடா. ஸோ எப்போவுமே எனக்கு மீஷோவில் வந்து ஆர்டர் பண்ணும்போது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும், இந்த ப்ராடக்ட்லாம் நல்ல குவாலிட்டியில் வருமா வராதா. எப்பவுமே ஒரு மாதிரி எனக்கு டபுள் மைண்ட் செட்டாக தான் இருக்கும். ஏன்னா குவாலிட்டி வைஸ் சம் ஐட்டம்ஸ்லாம் வந்து ரொம்ப சீப்பாகவே இருக்குது. அதெல்லாம் பார்த்து எனக்கு செம்ம கடுப்பாகும். ஸோ அதனாலே நான் மீஷோவில் அவ்வளோவா ஆர்டர் பண்ண மாட்டேன். இந்த வாட்டி வந்து ரிவ்யூலாம் செக் பண்ணி கொஞ்சம் நல்ல ப்ராடக்டாக வாங்கணும்னு நினச்சேன். கட் பண்ணிடலாம். வாவ். ஸோ ரொம்ப நாளாக வந்து கீ ஹோல்டர் வந்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நிறைய வந்து வுட்டில் கிடைக்குது, பட் அது குவாலிட்டி வைஸ்லாம் எந்த அளவுக்கு தாங்கும்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்காக வாங்கணும்னு நினச்சேன். பட் மீஷோவில் இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பார்த்தீங்கன்னா மெட்டல் தான், நல்லா வெயிட்டாகவே இருக்குது. இது கண்டிப்பாக வந்து வாலில் வந்து பிளேஸ் பண்ணால் வந்து நல்லா தாங்கும்னு நினைக்கிறேன். இதை அடித்து உடைச்சா கூட உடையாதுன்னு நினைக்கிறேன், அந்த அளவு ஸ்ட்ராங்காக. ஸோ இவ்வளோ கம்மி ப்ரைஸில் வந்து இவ்வளோ குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ்லாம் மீஷோவில் அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கும் போது சர்ப்ரைசிங்காக இருக்குது. அண்ணனோட புல்லாங்குழல் மாதிரி இருக்கிற கீ ஹோல்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிடலாமா? வந்து இந்த ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்ணுறதுலாம் பொறுமையே இருக்காது. ரொம்ப பேர்லாம் ஒரு ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணும்போது ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுவாங்க. பட் எனக்கு அந்த பொறுமையே கிடையாது. பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சைஸ் வந்து ரொம்ப பெருசாகவே இருக்குது. ஸோ நல்ல குவாலிட்டி அண்ட் ப்ரைஸுமே வந்து ரொம்ப கம்மி தான். இப்போ எனக்கு ரொம்ப நாளாக வந்து இந்த ஃபாயர் ஏரியாவில் இந்த மாதிரி வாங்கி வைக்கணும்னு ஆசை. பட் நாங்கள் இருக்கிற வீட்டில் வந்து ஃபாயர் ஏரியா இல்லை. பட் ஸ்டில் இருந்தாலும் வந்து ஏதாவது ஒரு கார்னரில் வந்து இந்த மாதிரி வாங்கி வைக்கணும்னு நினச்சிட்டே இருப்பேன். ப்ராடக்ட் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. இந்த ஹோல் கூட நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஃபில் பண்ணி அதில் ஃப்ளவர் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து கேண்டில் ஹோல்டராகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நல்ல குவாலிட்டியான பெயிண்ட் தான் அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது கண்டிப்பாக போகாது, ரொம்ப நாளைக்கு உழைக்கும்னு நினைக்கிறதுக்கே வந்து ரொம்ப தெய்வீகமாக இருக்குது. ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சைடில் வந்து உங்களுக்கு கோட் அண்ட் ப்ரைஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கடா. இதை நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன், அதனால தான் ஓப்பன் பண்ணல. இங்கே பாருங்களேன். வாவ். எல்லாமே வந்து குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி வந்து இது கட்லரி செட்காக நான் வாங்கியிருந்தேன். நல்லா வெயிட் தாங்கும்னு நினைக்கிறேன். நல்லா வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து ஒரு மெட்டல் ப்ராடக்ட் தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நிறைய ஸ்பூன்ஸ் வந்து இதில் வந்து நம்ம வச்சுக்கலாம். இதை டைனிங் டேபிளில் வைக்கும் போதுமே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து மீஷோவில் ட்ரை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட், சீரியஸாக இந்த ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்ணுறது வந்து சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டு பார்த்து நான் ரொம்ப எக்ஸைட்டாக ஆகுறேன். பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்ட்டு. விநாயகர் சிலை வந்து நான் பார்த்துட்டே இருப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளாக ஆசை எனக்கு வீட்டில் இந்த மாதிரி வாங்கி வைக்கணும் அப்படின்ட்டு. இது வந்து பூஜா ஹாலில் வந்து வைக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இங்கே வந்து நம்ம தீபமும் ஏற்றுக்கலாம். இதுவுமே வந்து மெட்டல் ப்ராடக்ட் தான். ஸோ நல்ல குவாலிட்டியான மெட்டலாக தான் இருக்குது. ரிவ்யூஸ் வந்து எனக்கு மிக்ஸ்டாக இருந்தது. ரொம்ப டவுட்டாக வாங்கியிருந்தேன். ஸோ நல்லா இல்லைன்னா வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் தோணுச்சு. பட் இந்த குட்டி விநாயகரை வந்து நான் ரிட்டர்ன் பண்ண போகிறது கிடையாது, என் பூஜா ரூமில் வைக்கலான் இருக்கேன். குட்டி விநாயகர் வாங்கி உங்களுக்கு பூஜா ரூமில் வைக்கணும் அப்படின்னா வந்து இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், டடா. சம்டைம்ஸ் ஹஸ்பண்ட் ஒர்க் முடிச்சு வரும்போது இந்த வாட்ச் கீஸ் அதெல்லாம் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு சதற விட்டுறாங்க. ஸோ இதுக்குன்னு டெடிக்கேட்டடாக வந்து ஒரு பொருள் வாங்கணும்னு சொல்லி நினச்சேன். பட் இது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதை வந்து நம்ம கவர் பண்ணி வச்சுக்கலாம். வாட்ச் கீஸ் அந்த மாதிரி டக்குன்னு ஏதாவது வந்து வைக்கணும் அப்படின்னா வந்து இந்த வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். 10 out of 10 தான் இந்த பேஸ்கெட்க்கு நான் கொடுப்பேன். ஏன்னா குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. வாஷபிள் தான், இதை நம்ம வாஷ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
எப்போவுமே வந்து ஹோம் டெக்கர்ஸ் வந்து நல்ல ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்தால் தான் குவாலிட்டி நல்லா இருக்கும்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் வந்து இவ்வளோ குவாலிட்டி இருக்குன்ட்டு சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரிஜினல் ஃப்ளவர்ஸே வந்து தோற்று போய்டும்னு நினைக்கிறேன். அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது. நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ இங்கே வந்து எல்லா ஃப்ளவர்ஸையும் வந்து இதில் கம் வச்சு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதுலேருந்து ஒரு ஃப்ளவர் வந்துடுச்சு. ஆக்சுவலி வந்து இது நான் ஃப்ளவர் வாஷில் போட்டு வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். பட் அப்படியே இது போட முடியாதுன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே வந்து செட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படியே ப்ளேஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த கம் வந்து வராமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை நான் ரிட்டர்ன் பண்ணிக்க மாட்டேன். ஸோ இப்போ இதை ரிட்டர்ன் பண்ணி ஆக வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ மேரேஜ்க்கு முன்னாடியெல்லாம் வந்து எனக்கு நிறையா மேக்கப் ப்ராடக்ட் அண்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட், ஸோ அதில் தான் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவேன். இப்போ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என்னென்னு தெரியல, நிறைய கிச்சன் யூட்டிலிட்டிஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹோம் டெக்கர்ஸ், இதில் வந்து மைண்டு ஃபுல்லாக இப்படி மாறிடுச்சு. ஸோ உங்களுக்கு எப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். வாவ், இதே எப்படி இருக்குது? கார்த்திகை தீபம் அன்னைக்கு விளக்கு வைக்கிறதுக்காக இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இதோட சைஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. நீங்களே பாருங்களேன், இதில் ஒரு 3 ஃப்ளவர்ஸ் ஆர் 4 ஃப்ளவர்ஸ் தான் வந்து போட்டு வைக்க முடியும். அண்ட் இங்கே விளக்கு வைக்கிற ஸ்பேஸுமே வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. நிறைய ஆயிலெல்லாம் ஊற்றி இதில் வைக்க முடியாது. அண்டு மெட்டல் வந்து நல்ல குவாலிட்டியான மெட்டல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பெயிண்ட் இதெல்லாம் போகிற மாதிரி எதுவும் இல்லை. ப்ராடக்ட் குவாலிட்டி வந்து 10 அவுட் ஆஃப் 10 தான். பட் இந்த ஸ்பேஸ் மட்டும்தான் கொஞ்சம் சின்னது. ஸோ இதுக்காக தான் நான் இதை ரிட்டர்ன் பண்ணலாமா இல்லை வேண்டாமான்னு சொல்லிட்டு யோசிக்கணும். டடா, க்யூட்டான செராமிக் பாட். ஓ மை காட், இது செம்ம வெயிட்டாக இருக்குது. இவ்வளோ வெயிட்டாக. டேமேஜ்லாம் எதுவும் இல்லை. அந்த பேக்கேஜ் அது எல்லாமே வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. நீங்களே பாருங்கள் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சில டைம் வந்து நமக்கு இமேஜில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். பட் நமக்கு ப்ராடக்ட் ரிசீவ் ஆகும்போது பிளாஸ்டிக் பார்ட் டைப் வந்து நம்ம ரிசீவ் பண்ணிவிடுவோம். ஸோ பட் இது ஒரிஜினல் செராமிக்கே தான் வந்து நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக வந்து ஒயிட் கலரில் ப்ராடக்ட் வாங்கும்போது எப்போவுமே மெயின்டெனன்ஸ் பற்றி நம்ம யோசிப்போம். பட் இது செராமிக் அப்படின்றனால ரொம்ப பெரிய மெயின்டெனன்ஸ் கிடையாது. இது சேஃபாக ஒரு இடத்துல வச்சா மட்டும் போதும். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். வாவ், ஸோ இது என்ன அப்படின்னா குஷன் கவர். ஸோ இதில் வந்து பேக் ஆஃப் 2 வாங்கியிருந்தேன். ரெண்டுமே வந்து குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ குஷன் கவர் மட்டும்தான் வாங்கியிருக்கேன். இன்னும் இதுக்கு இந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்னும் குஷன் வாங்கலை. இதுக்கப்புறம் தான் வாங்கணும். பட் இந்த கவர் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. நிறைய வீடியோஸ்லலாம் பார்த்துருக்கேன், பேக்ரவுண்டில் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அண்ட் இது மிஷின் வாஷ் பண்ண முடியுமான்னு கேட்டால் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா இதில் த்ரெட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. மேபி இதெல்லாம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது, எனக்கு தெரில. கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு நாள் இதை பற்றி ரிவ்யூ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னா, ரெண்டேஜில் இருக்கிறனால இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நமக்கு அடிக்கடி தேவைப்படுது. என்னென்னா டூத் பேஸ்ட் ஹோல்டர். வாவ், பிளாஸ்டிக் தான், பட் நல்ல குவாலிட்டியாக இருக்கே. ஸோ டூத் பேஸ்ட் ஹோல்டர். ஸோ இதை வந்து இப்படி செட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம டைல்ஸில் வந்து அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் நிறைய திங்ஸ் வந்து தாங்கும்னு நினைக்கிறேன், பார்த்தாலே தெரியுது. நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. நிறைய திங்ஸ் வந்து பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, ஒரு ஹோல் ஃபேமிலியே வந்து இதில் பேஸ்ட்டு ப்ரெஷ் வந்து இதில் வச்சுக்கலாம். இதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டைல்ஸில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து நெயில்ஸ் இருந்தது, அப்படியே வந்து நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ எப்படியெல்லாம் யோசிச்சிருக்காங்க, இது வந்து நல்ல ஐடியாவாக இருக்குது. ஸோ குவாலிட்டி வைஸ் அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், இந்த பாக்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்குன்னா ஒரு தனி பொறுமை வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வீடியோ எடுத்துக்கிட்டே இதெல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுறது வந்து கொஞ்சம் கடுப்பான விஷயம். ஆர்டிஃபிஷியல் கேண்டில் வந்து வாங்கியிருந்தேன். வா, இங்கே பாருங்கள், ஒரே ஒரு கேண்டில் தான் வந்து நான் இதில் ஆன் பண்ணியிருக்கேன். இந்த லைட் கேண்டில்ஸ் வந்து இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இதில் பேக் ஆஃப் 6 வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு நல்லா இருந்தால் நிறைய வாங்கலாம்னு நினச்சேன். பட் சீரியஸ்லி இங்கே பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குது. டடா, வந்து இங்கே வந்து ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணால் வந்து நமக்கு இப்படி லைட் எரியும். அண்ட் இதை ஆஃப் பண்ணிட்டா இந்த மாதிரி லைட் நமக்கு நல்லா க்ளோயாக வரும். இந்த ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ ஷார்ட்ஸ்லலாம் நிறைய பார்த்துருக்கேன், பட் வாங்கி ட்ரை பண்ணதில்லை. ரொம்ப நாளாக வாங்கணுன்ட்டு ஆசை. ஸோ இன்றைக்கி வாங்கியாச்சு. ஸோ கட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
ஸோ இது என்னன்னு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஆக்சுவலி வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து வால் ஹேங்கர் தான். ஃபுல்லாக வந்து த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய ரீல்ஸில் இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்துருக்கேன். ஸோ அப்போல்லாம் இதை வாங்கி ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. ஸோ இந்த தடவை வந்து மீஷோவில் வந்து என்னோட ஆசை எல்லாமே வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. ஸோ ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 300 சம்திங்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரில, உங்களுக்கு சைடில் கொடுக்குறேன், அப்படியே செக் பண்ணிக்கோங்க. இதோட என்ட்ரன்ஸில் வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சா வந்து பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதோட லென்த் அண்ட் சைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. ஓவரால் ப்ராடக்ட் எல்லாமே வந்து உங்ககிட்ட அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஹோப் இது எல்லாமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து சூப்பர் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் கூட டவுட்டே இல்லாமல் எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா இது எல்லாமே குவாலிட்டி வைஸ் ரிவ்யூ செக் பண்ணி நான் பார்த்து வாங்கின ப்ராடக்ட். அதே மாதிரி அன்பாக்ஸ் பண்ணும் போதுமே வந்து எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் ரிட்டன் போடுற மாதிரி எந்த ஐட்டமுமே இல்லை. இந்த டேமேஜ் ஆன இந்த ஃப்ளவர் மட்டும்தான் ரிட்டன் போடுவேன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். பாய் பாய். ஓ மை காட், எடுத்து வை மேலே. ஸோ இது வந்து இது என்னடா இது, அது பேர் என்ன? ஆக்சுவலி நம்ம எப்போவுமே வந்து ஒயிட்டில் எடுக்கும் போது அது உண்மையாகவே நம்ம எப்போவுமே வந்து ஒயிட்டில் ஸோ ஒயிட்டில் இந்த மாதிரி ஒயிட் கலரில் பார்ட் அடைக்டானு இந்த மெட்டல் டக்கர் ஆக்சுவலி வந்து இது ஆக்சுவலி வந்து இது மெட்டல் டைப் டெக்கர் தான். ஆக்சுவலி வந்து இது மெட்டல் டைப் டெக்கர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. அண்ட் இவ்வளோ நேரம் இந்த எடுக்காத கம்மி தெரியுது.